48 நாள்ன்றது வந்து எதுக்குன்னா, ஒரு மனிதன போய் நீ கறி சாப்பிடாத. நெறைய குடிகாரங்களுக்கு வந்து இது கூட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா? தண்ணி அடிக்க கூடாதுன்னு சொல்லி. அதுக்குன்னா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். அந்த அந்த இது கூட்டு போம்போது அவங்க ஒரு மருந்து குடுப்பாங்க. இந்த 48 நாள் சாப்பிடும்னாங்க. கோயில் கும்பாபிஷேகம் நடந்தா 48 நாள் மண்டல பூஜைன்னுவாங்க. ஆனா உண்மைய சொல்லப்போனா ராஜராஜ சோழனுக்கு அரசர்கள் காலத்துலலாம் வந்து 48 நாள்ன்ற கான்செப்டே கிடையாது. 108 நாள் இருந்தோம். 108 நாள் நீங்க கும்பாபிஷேகம் 108 நாள் மண்டல பூஜை நடக்கும். ஒரு விரதம்னு ஆரம்பிச்சா 108 நாள் இருப்பாங்க. இன்னைக்கு சஷ்டி விரதம் 6 நாள்ல இருக்குல்ல, அப்பலாம் 108 நாள் இருப்பாங்க. நீங்க சஷ்டி முடியறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவாங்க. சோ அப்ப வந்து எப்படின்னா, நீங்க நல்லா கேளுங்க. அசைவம் சாப்பிடுறது சரி தவறுன்றதே விட்டுருங்க. அது அவரவர் விருப்பம், அவரவர் உணவு, அவரவர் உரிமை. ஆனால் நம்மளோட பாரான்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் எப்பயுமே வந்து எழுந்து குளிச்சுட்டு தியானம் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வீடியோ ப்ளே பண்ணி அதுல சொல்ற கருத்துக்கள் உள்வாங்குவேன். அப்போ அதில் வந்து நடிகர் ராஜேஷ் யாரோ ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்திருக்காரு. அவர்கிட்ட கேட்குறாரு, துபாயில் வந்து ஷேக் வந்து அவ்வளோ தங்க கார் வச்சிருக்கான், தங்க நகை வச்சிருக்கான், அவன் ஃபுல்லாக ஜொலிக்கிறான். நம்பால் தினமும் கோயிலுக்கு போய்